Hi guys, welcome to Tamilnadu journalist. இந்த முறை நாம் வந்திருக்க இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம். நான் ரொம்ப நாளாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் சரி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இந்த பிளேஸ் என்னென்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஏரியா நேம் வந்து கேரளாகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேலே வாட்டர் ஃபால்ஸுக்கு நடக்கணும். ஏன் இவ்வளோ தூரம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்தியாவிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மஞ்சேரியிலேருந்து கருவாரக்குண்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வரணும். அங்கேருந்து கேரளாகுண்டுக்கு பஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு 1 டைம் தான் பஸ். அந்த பஸ்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மலை பயணம், ட்ரெக்கிங் மாதிரி போகணும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து சீசன் இல்லாதனால டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்குதுன்றாங்க. சுற்றி கோகோ பயிரிட்டுருக்காங்க. கோகோ, ரப்பர் தோட்டம் இந்த மாதிரி பயிரிட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குளுமையான இடமா தான் இருக்குது. இந்த இடம் வந்து அடர் வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சுள்ளதுனால பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு சொல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வனத்துறையால். இங்கே வந்து நீங்கள் ஜீப் மூலமாகவும் ட்ரெக்கிங் போகலாம். ஜீப், கார் மூலமாகவும், சொந்தமாக கார் இருந்துச்சுன்னா கார் மூலமாகவும் நீங்கள் போகலாம். இந்த தம்பி வேறு கீழேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வராப்புல. நமக்கு இந்த மலைப்பயணத்தில் வந்து இவர் ஒருத்தர் தான் பாதுகாப்பு வராரு. நம்ம கடைசியாக அருவியை நெருங்கியாச்சு. இந்த அருவி காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும். ஒரு நபருக்கு 20 ரூபா கேரளா வனத்துறை சார்பாக வந்து வசூல் செய்கிறாங்க. இங்கே வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட சிக்னல் எதுவுமே இல்லாதனால ஜிபேயோ இல்லை மற்ற ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்புகள்லாம் ஒர்க் ஆகாது. நுழைவு கட்டணத்தை நம்ம செலுத்திட்டு நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு நம்ம இதனுடைய அருவிக்கு நம்ம போகிறோம். ஒரு வழியாக வந்தாச்சு. தண்ணி குடிக்கிறோம். தண்ணி பயங்கர கூலிங்காக இருந்தது. தண்ணி குடிச்சிட்டு அங்கே போகும்போது உள்ளே நுழையும் போதே ஒரு விசித்திரமான ஒரு வேரை வந்து அந்த செவரில் வந்து வனத்துறை சார்பாக மாட்டி வச்சுருந்தாங்க. அது என்ன வேர்னு சரியாக தெரியல. இருந்தாலும் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த வேர். அதே மாதிரி வனத்துறை சார்பாக வந்து வண்ண வண்ண செடிகளையும் பூக்களையும் வந்து பராமரிச்சுட்டு வராங்க, மிதித்து பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ உள்ளே இறங்கினதும் நமக்கு முதல்ல தெரிகிறது வந்து இந்த வண்ண பூச்செடிகள் தான். அதற்கு பின்பு வந்து அங்கே ஒரு இரும்பால் செய்த ஒரு பாலம் இருக்குது. இங்கே வந்து ஆண் பெண் இருவருக்குமே உண்டான கழிப்பிடங்கள் தனித்தனி வசதியோடு அமைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த இரும்பு பாலத்தில் வந்து உள்ளே நுழையும் போது இரும்பு பாலத்தில் இடதுபுறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பெரிய ஆழமான ஒரு பகுதி, அங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். வலதுபுறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து தனியாக ட்ரெக்கிங் போயிட்டு, பெண்கள் ரொம்ப பெருசாக உள்ளே இறங்காமல் சின்னதாக ஒரு கயிறு கட்டி அங்கேருந்து பெண்களுக்கு ஓரளவு ஆழமுள்ள ஒரு அருவி பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒதுக்கியிருக்காங்க வனத்துறையிலேருந்து. அடுத்து நம்ம இரும்பு பாலம் வழியாக வந்து நம்ம கீழே நடைபயணம் போகணும். கீழே நடந்து போயிட்டு நம்ம அந்த அருவியை அடைய போகிறோம். இப்போ வந்து சீசன் வந்து குறைவாக இருக்கிறதுனால தண்ணி வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இருந்தாலும் தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவாகவே இருந்தது. ரொம்ப வெயில் காலத்துலேயும் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லாவே வந்துகிட்டு இருந்தது. இந்த அருவி வந்து கேரளகுண்டு அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் வந்து இடியாக இருந்திருக்கலாம். அதாவது அந்த இடம் வந்து இடி இடித்ததன் மூலமாக வந்து அந்த பாறைகள்லாம் சிதறி வந்து ஒரு பயங்கரமான ஒரு குழி ஒன்று உண்டாகிருக்கு. அந்த குழி வந்து இப்போ வந்து அருவி மாதிரி விழுந்து அந்த குழிக்குள்ளே தண்ணி விழுந்து போகிறதுனால அந்த இடம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான தோற்றத்தை தருது. கிட்டத்தட்ட அந்த இடம் பார்ப்பதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும், நீச்சல் குளம். அவ்வளோ தெளிந்த நீரோடைய நீச்சல் குளம் போலவே இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாம் அருவி பகுதிக்கு வந்துட்டோம்.
அருவி மேலேருந்து விழுகுது. அதே போல் வந்து நீச்சல் குளம் போன்ற ஒரு அமைப்பும் அந்த அருவியை சுற்றி இருக்கும். கல் வச்சு அந்த பாறையில் எழுதுனதுனால அவர் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து சத்தம் போடுறாரு, திட்டுறாரு, எழுதக்கூடாதுன்னு. பயங்கர ஸ்ட்ரிக்டாக. இந்த அருவி வந்து பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் உள்ள அருவியை போலவே ஒரு தோற்றத்தை தரும். அருவி வந்து மேலேருந்து விடும், அதை சுற்றி வந்து நீச்சல் குளம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் வட்டமாக. கிட்டத்தட்ட நல்ல ஒரு 10 அடி ஆழம் உள்ளது. இது மாதிரி கயிறு கட்டி கேரள வனத்துறையால் வந்து கயிறு கட்டப்பட்டு அதிலிருந்து இறங்குற மாதிரி தான் வந்து நம்ம இருக்கும். இங்கே வர்றவங்க வந்து கயிறு மூலமாக இறங்கி ஏற தன்னால் முடியும் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து உள்ளே இறங்கி தாராளமாக குளிக்கலாம். பெண்கள் மேலே நின்றுக்கலாம். மேலும் கீழே வந்து இந்த மாதிரி இறங்க முடியாது அப்படிங்கிறவங்க மேலே அந்த சின்ன இடத்துல நின்று குளிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே ஆழம் இருப்பதனால நீச்சல் தெரிஞ்சவங்க இங்கே வர்றது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை தரும் இது. இந்த அருவி வந்து இந்த அருவிக்கு வந்து கார்லையும் குடும்பத்தோடு வராங்க, பேருந்துலையும் குடும்பத்தோடு வராங்க. நானே எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடந்துருந்துச்சு. உடுமலைப்பேட்டையிலேருந்து சில தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் வந்து இங்கே குளிக்க வந்திருந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட உள்ளே இறங்கிட்டேன் கேமராவோட. அவங்க தான் வந்து நம்ம திரும்ப போகும்போது நம்மளை வந்து ஒரு போகிற வழியில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே வரும்போது நிறைய கேரளா கேஸ் நிறைய இருப்பாங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு கேஸ் நிறைய இருப்பாங்க. கேரளா கேஸ் இருக்கிறாங்க. இந்த அருவிக்கு பெருந்தல்மண்ணா மற்றும் மலப்புரத்துலேருந்து பேருந்து இருக்குது. அருவிக்கு செல்ல 20 ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க. கார்லையும் குடும்பத்தோட பாதுகாப்பாக அருவிக்கு செல்லலாம். மேலும் இதுபோல் ஜங்கிள் ரைடு அனுபவங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.